ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆன 2 தமிழ் மலேசியன் த்ரில்லர் மூவி என்னங்கிறது இந்த ரிவ்யூ செக்மெண்ட்ல பார்க்க போறோம். ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா சுட்டா தலை எனக்கு. ஒரு டார்க் காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவை எடுத்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மலேசியன் கிரைம் த்ரில்லர் டிராமா ஸ்டைல்ல தான் இருக்கும். சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா தாய்லாந்து அண்ட் மலேசியாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவுல ஒரு கேங்ஸ்டர் கிட்ட ஒரு பொட்டி இருக்கு. அதை திருடுறதுக்காக நம்ம கதையோட ஹீரோ கேங் அண்ட் லோக்கல் கேங் எல்லாம் டைப் பண்ணி என்ன சம்பவம் பண்றாங்க, அந்த கேங்ஸ்டர் யாராவது அந்த பொட்டியில என்ன இருக்குங்கிறத வச்சு என்ன ட்விஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் நீட்டா கன்வின்சிங்கா இருந்துச்சு. படத்துல டைலாக் கூட சூப்பரா மெர்ஜ் ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே கொஞ்சம் இம்மெச்சூரா தான் நடிச்சிருக்காங்க. பல கிளீஷேவான கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமாவை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி பிளாட் அண்ட் ட்விஸ்ட் மட்டும் தான் படத்தை காப்பாத்தி கொடுத்துருக்கு. அதை தாண்டி படத்துல எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் இல்ல. படமே ஒரு ஓகேஷான டோன்ல சிம்பிளா தான் இருந்துச்சு. பட் லாஜிக் ரீசனிங்ல ஒரு கனெக்ட் கொடுத்து யோசிக்க வச்சு அந்த மிஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம இன்டர்வல் ட்விஸ்ட் என்னங்கிறத ஹோல்டு பண்ணி கிளைமேக்ஸ்ல இவங்க கொடுத்த பில்டப் நல்லா இருந்தாலும் நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பயங்கர வீக்கா சட்டிலா சிம்பிளா தான் இருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சுட்டா தலை எனக்கு ஒரு பிரெடிக்டபிளான சிம்பிளான ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி தான். சுட்டா தலை எனக்கு மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 5.2 அவுட் ஆஃப் 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா மகுடி. 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க மலேசியன் ஃபேமிலி கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீரோ ஒரு பயங்கரமான பிசினஸ் ஃபேமிலி பேக்ட்ராப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அவர் மர்மமான முறையில இறந்து போக அவரோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை யாரு தேடி கண்டுபிடிச்சாங்க, அவர் எதனால இறந்தாருங்கிறத சுத்தி நடக்கக்கூடிய ஃபேமிலி கிரைம் த்ரில்லர் டிராமா சஸ்பென்ஸ் எலிமெண்ட் நல்லா இருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பிளாட்டா நல்லா இருந்தாலும் ஸ்டோரியா, நரேஷனா, எக்ஸிகியூஷனா இவங்க பிரம்மாண்டமா ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் அளவுக்கு டெவலப் பண்ணாம விட்டுட்டாங்க. ஒரு பைலட் ஃபிலிம்க்கு தேவையான 1.5 மணி நேரம் கண்டென்ட்டை மட்டுமே வச்சு ஒரு படத்தை ஒப்பேத்தி முடிச்சிட்டாங்க. நிறைய சீன்ஸை தலை சுத்தி மூக்க தொட்டு தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் டிராமா ஆன் அண்ட் ஆஃபா தான் படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷன்ஸ் பெருசா படத்துக்கு கை கொடுக்கல. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே நீட்டா நடிக்க நல்லா எஃபோர்ட் போட்டிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நீட்டா வாட்சபிளா டீசென்ட்டா இருக்குன்னு கண்டிப்பா நீங்களே யோசிப்பீங்க. ஒரு ஓகேஷான மலேசியன் தமிழ் த்ரில்லர் மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் மட்டும் தான் படத்தை காப்பாத்தி கொடுத்துருக்கு. இந்த மகுடி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 5 அவுட் ஆஃப் 10. இந்த 2 மூவி ரேசிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.